வீதியா அல்லது மிருக காட்சி சாலையா? எழுதியவர்கள் மாலா குமார் மற்றும் மனிஷா சௌத்ரி. சோனு, மோனு மற்றும் ரீனா ஆகியோர் விளையாடுவதற்காக வெளியே சென்றனர். வெளியே இருந்தபோது அவர்கள் ஒரு பூனைக்குட்டியை கண்டனர். அது ஒரு பெரிய எலியை பார்த்து கொண்டிருந்தது. ஹே, அங்கே பார் என்று கத்தினான் சோனு. ஒரு சிறிய எறும்பு அந்த பெரிய எலியை நோக்கிச் செல்வதை ரீனா பார்த்தாள். திடீரென்று ஒரு பெரிய நிழல் அவர்கள் எல்லோர் மீதும் விழுந்தது. ராட்சத கழுகு ஒன்று அந்த வீதிக்கு பறந்து வந்தது. அந்த தெருவில் ஒரு சின்னஞ்சிறிய எறும்பு, ஒரு சிறிய பூனைக்குட்டி, ஒரு பெரிய எலி மற்றும் ஒரு ராட்சத கழுகு ஆகியவை இருந்தன. அந்த 3 புத்திசாலித்தனமான குழந்தைகளும் இப்போது என்ன செய்வார்கள்? அவர்கள் தங்கள் சின்னஞ்சிறிய கைகளை தட்டி ஓசை எழுப்பினார்கள். கழுகு அதன் பெரிய இறக்கைகளை விரித்து அங்கிருந்து விலகி பறந்து சென்றது. ரீனா அந்த எறும்பை ஒரு இலை மீது ஏறுமாறு செய்தாள். பின்னர் அவள் அந்த இலையை ஒரு சுவரின் மேல் விட்டுவிட்டாள். அந்த எறும்பு சர்க்கரை துகளை கண்டது. அதை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு ஓடியது. அடுத்து அந்த பெரிய எலி பாதி சாப்பிட்ட நொறுக்கு தீனி ஒன்றை எடுத்துக்கொண்டு மீண்டும் கழிவுநீர் கால்வாய்க்குள் சென்றது. பின்னர் அந்த சிறிய பூனைக்குட்டி மியாவ் என்று கத்தி தனது பாதத்தை நக்க ஆரம்பித்தது. மோனு அந்த பூனைக்குட்டிக்காக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பால் கொண்டு வந்தான். அந்த 3 குழந்தைகளும் அதனுடன் விளையாடிய போது மரத்தின் மீது அமர்ந்திருந்த அந்த ராட்சத கழுகு தன் கண்களை சிமிட்டி அந்த இடத்தை விட்டு வெகு தூரம் பறந்து சென்றது. இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மேலும் உங்களது கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். நன்றி.